இடைவேளையை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். வணக்கம் நேற்று நிகழ்ச்சியின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியோடு. உங்களுக்கு தெரியும், புதன்கிழமை கலந்துரையாடல் பகுதிகள் கல்வி சார்ந்தது அல்லது கலைத்துறை சார்ந்ததாகத்தான் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் கல்வி சார்ந்த ஒரு கலந்துரையாடல் பகுதியை நிறைவு செய்திருக்கின்றோம். அடுத்தது கலை சார்ந்ததாகத்தான் இருக்கின்றது. அண்மை காலமாக இந்த நாடகத்துறை நாடக கலைஞர்களுக்காக ஒரு அங்கீகாரம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் வகையில் நிறைய பேரை அழைத்து வந்திருந்தோம். அந்த வகையில் இன்றும் எங்களோடு இருவர் இருக்கின்றார்கள். இவர்கள் நாடக கலைஞர்கள் அதுபோல இயக்குநர்களாக இருக்கக்கூடிய இளம் கலைஞர்களை தான் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றோம். அந்த வகையில் இங்கு இருக்கின்றார் நிஷாந்த் அவர்கள். நிஷாந்த் நாடக கலைஞர், இயக்குனர், மற்றும் கிருஷான் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். பாஸ்கர், கிருஷான் அவர்கள் வணக்கம். இருவருக்குமே பொதுவாக ஒரே கேள்விகளை தான் நாங்கள் கேட்கப் போகின்றோம். நேரம் குறைவாக இருப்பதனால் சற்று சுருக்கமாக உங்களுடைய பதில்களை தருவது சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் நிஷாந்த், நீங்கள் சொல்லுங்கள், இப்படி உங்களை பற்றின விஷயங்களை முதல் நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களை பற்றி எங்களுக்கு சொல்ல முடியும்? வணக்கம். என்னோட சொந்த ஊர் வந்து மத்துவம். கூடுதலாக மலையகத்தில் ஸ்டே பண்ணி வாழ்ந்து அங்கே இருந்தது. பிறகு இப்போது புத்தளத்தில் இருக்கிறோம். தொடர்ந்து அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் குறிப்பிட்டு 2017ஆம் ஆண்டுக்கு பிறகு அப்படியே நாடகத்துறையில் வாழணும் அப்படின்னு சொல்லி வளர்ந்து கொண்டு இருக்கிறது. நாடகத்துறையை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக பல்கலைக்கழகம் போய் நாடகத்துறையிலே சிறப்பு பட்டம் இது செஞ்சது. இப்போது அது சார்ந்து அதோடு இயங்குகிற எங்களுடைய ஒரு குழு உண்டு. நாங்கள் இயங்கி கொண்டு இருக்கிறோம் நாடகத்துக்காக, அரங்காலய ஆற்றுகை குழு. அவங்களோட சேர்ந்து இப்போ ஒரு தொடர்ந்து 8 வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுலேயும் இப்போ அடுத்த கட்ட நகர்வாக சினிமா அதுக்குள்ளே நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக வாழ்த்துக்கள் அதற்கு. கிருஷான், நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றின விஷயங்கள். என் பேர் பாஸ்கர் கிருஷான். நான் 2012 நாடகக்கலையில் இருக்கிறேன். ஆக்டிங், டிரெக்டிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், மேக்கப், அப்படி எல்லா இடத்துலையும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன். நான் முழுக்க மேடை நாடகத்தில் நேரத்தை செலவச்சு கொண்டிருக்கேன். நிச்சயமாக ஒரு 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 கலைத்துறைக்குள் வருவது என்பது ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் செய்யக்கூடிய விஷயம். எப்போ நிஷாந்தன் உங்களுக்கு எனக்கு இந்த மேடை நாடகம் மீதான ஆர்வம் வந்தது, அல்லது எனக்கு ஒரு நடிக்கிற திறமை இருக்குது, நான் ஒரு மேடை கலைஞனாக மாறப்போகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போது தோன்றியது? 2017ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்துக்கு போனதுக்கு பிறகு எல்லோரும் பல்கலைக்கழகத்தில் நாடகத்தை வெறுமனை படிச்சுட்டு அப்படி போகிற ஒரு கட்டத்தில் இருக்கிற டைமில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் எங்களுக்கு கிடைச்சது. அப்போ அந்த டைம் தான் நாங்கள் முதல் நாடகம் போட்டோம். அப்பால் பெய்யமலை அப்படிங்கிற ஒரு நாடகம். அதாவது இப்போ இருக்கிற தர்க்க ரீதியான சூழலை நாங்கள் சிந்திக்கும் பொழுது மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள ஒரு விவாதமாக இருந்தது. மனிதன் நிலையாமை, உலகத்தில் மனிதன் வாழ்கிறது பொய்யா உண்மையா அப்படிங்கிறத கடவுள்கிட்ட கேள்வி கேட்குற மாதிரி அந்த எனக்கு கொடுத்த அந்த கதாபாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் என்னை நாடகத்துக்குள்ளே ஈர்த்து வச்சிருக்கு. மொழி அது சிறந்த ஒரு நாடகம்ங்கிறது வந்து நாங்கள் நினைக்கிறோம் புரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு மொழியாக இருக்குது. எங்களுடைய நாங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், அது அரசியலாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், மானுடம் சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கதைக்கிறதுக்கான ஒரு ஊடகமாக இந்த நாடகம் இருக்கிறதுனால எனக்கு அது இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது உள்ளுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் கிருஷ்ணன், உங்களுக்கு எப்படி ஆகும்? அந்த நாடகம் பார்த்த முதல் நாள் அந்த பிக்சர் அந்த இன்ஸ்பிரேஷன் தான். அதை விட வந்து நாடகம் செய்ய வந்து நாடகம் அரங்கம் வந்து சூழலில் கொண்டு வர மாற்றங்கள் வந்து முக்கியமானதாக பட்டுச்சு. அதிலிருந்து நான் ஒரு தியேட்டர் ஆக்டிவிஸ்ட்னு சொல்கிறதுக்கு தான் விருப்பப்படுறேன். அந்த ரீதியாக சமுதாயத்தில் எங்களுக்கு தேவையான மாற்றங்களை நாங்களே செஞ்சு கொடுத்ததுக்கு எந்த ரீதியாக, கலை ரீதியாக, ஒரு ஆர்டிஸ்ட் ரீதியாக நாடகம் முக்கியமானதுன்றபடியாக நாடகம் தொடர்ந்து செய்யணும். சரி, அடுத்ததாக இந்த தேசிய இளைஞர் நாடக விருது அது போட்டிக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கீங்களா இல்லையா நிஷாந்த்? அப்படி அதுக்குள்ளே போய் சேர்ந்தீங்க? அது வந்து என்னென்னா, இப்போ நான் 2017 தொடர்ந்து நடிகனாக தான் இருந்தேன். இப்போ இறுதியாக தான் டிரெக்டிங் ஃபீல்டுக்குள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லி, அதுவும் முனைவர் ஆறுமுகம் அவரோட பிரதி ஒன்று தான் எடுத்து டிரெக்ட் பண்ணியிருந்தேன். இன்னொருத்தரோட ஸ்கிரிப்ட் ஒன்று எடுத்து டிரெக்ட் பண்ணி அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, அந்த டைமில் நான் செலெக்ஷனுக்கு யூத்துக்கு போடக்குள்ள நாடகம் செலக்ட் ஆகி செகண்ட் ரவுண்ட் ஓகே ஆகிட்டு இங்கே கொண்டு வந்து போட்டது. அது என்ன சொல்கிறது, நாங்கள் ஒரு இயக்குனராக, ஒரு நெறியாளராக, ஒரு நாடக பயணத்தில் இத்தனை நிறைய ஆளுமைகள் இருக்கிற ஒரு சூழலில் ஒரு இளம் சின்ன வயசில் நாங்கள் ஒரு இயக்குனராக
வாரதுங்கிறது ஒரு அவ்வளோ ஒரு என்ன சொல்கிற ஆத்ம ஒரு சந்தோஷம் இந்த துறையில். அந்த டைமில் நமக்கு யூத் வந்து எங்களை வந்து ஒரு சிறந்த ஒரு அடையாளப்படுத்துவதற்கான, அதாவது இளம் கலைஞர்களை வந்து அடையாளப்படுத்துறதுல நல்ல ஒரு விஷயம் அது எங்களுக்கு இல்லை. இப்போ நாடகக்காரன் அப்படி தானே, நாடகக்காரன் தானே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில் வாழ்கிற நாங்கள் இப்படியாப்பட்ட ஒரு அடையாளப்படுத்தல் செயற்திட்டங்கள் வந்து முன்னெடுக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த அளவில் நாங்கள் வந்து தேசிய இளைஞர் சேவைகளுக்கு வந்து எப்பயும் நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கோம். நிச்சயமாக இந்த நாடகக்காரன் தானே அப்படின்னு சொல்லி ஒரு சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே எத்தனை விடயங்கள் இருக்குது. சமூகத்திற்கு நாடக கலைஞர்கள் என்னூடாக கடத்தப்பட்ட விடயங்கள் அதிகமாக இருந்தது. ஒரு காலகட்டத்தில் மேடை நாடகங்களுக்கென்று ஒரு தனித்துவமான வரவேற்பு இலங்கையை பொறுத்தவரையிலும் இருந்தது. இன்று அதை மீட்டெடுக்க வேண்டும் என்ற முயற்சியை தான் நாங்களும் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் சாதாரணமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கலை அல்ல, அதன் மிகப்பெரிய ஆழமாக சிந்திக்க வேண்டிய, அவர்களுக்கான அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி அந்த போட்டிக்குள்ளே உள்வாங்கப்பட்டீங்க? நான் வந்து சிங்கள ட்ராமாவில் தான் கூட இருந்தேன். இப்போ யூத் ஃபெஸ்டிவல், அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபெஸ்டிவல் தான் ஸ்ரீலங்காவில் வந்து பெரிய ஃபெஸ்டிவல்ஸ் இருந்து. யூத் ஃபெஸ்டிவலில் வந்து கூட வந்து யங்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு தேவையான ஆட்கள் வந்து இருக்கிறது வந்து அதில், அதனாலே அதில் தான் கூட பார்ட்டிசிபேட் பண்ணேன்னா. யூத்தில் தான் வந்து ஜஃப்னால யூத் மன்றம் இருக்குது, அனுராதபுரத்துலையும் இருக்குது, பதுலில் இருக்குது, ஹெட்டனில் இருக்குது, காலில் இருக்குது. அதனால் எல்லா எங்களோட யங்ஸ்டர்ஸ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்க எல்லா கார்னர்ஸில் வந்து பிரச்சனைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு அது வந்து இன்ஸ்பிரேஷன். சரி, நீங்கள் சொல்லுங்கள், அப்போது அடுத்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? சினிமா துறைக்குள்ளே போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க, ஒரு இயக்குனராக நான் மாறி இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க. எவ்வளவு மாற்றம் உங்களுக்குள் இந்த கலைத்துறை ஏற்படுத்தியிருக்கு? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒரு இப்போ 6 வருஷமாக நடிகனாக இருந்து அதுக்கு பிறகு இன்னும் இந்த மாதிரி இயக்குனராக வந்திருந்தேன். அதுவும் ஒரு நெடுநாடகம் ஒன்று மேடையேற்றன்னு ஒரு ஆசை இருந்தது, அதை ஆற்றிட்டேன். இப்போ எங்களோடு இப்போ நாங்கள் ஒரு அரங்காலய ஆற்றுகை குழு வந்து வவுனியா சுதந்திர அரங்க வலயம் போகும். அது வந்து வவுனியாவில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 வருடமாக செயற்பட்டு கொண்டு வருது. இப்போ அதில் நாங்கள் ஒரு உறுப்பினராக அங்கே இருக்கிற, அதாவது வடக்கில் இருக்கிற, வடக்கு கிழக்கில் இருக்கிற, இலங்கையில் இருக்கிற எங்களால் முடிஞ்ச கலைஞர்களை ஒன்று சேர்த்து இதற்கு அடுத்த கட்டமாக ஒரு தொழில் வாய்ப்பு, இந்த கலைஞர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு இல்லை. இப்போ நாங்கள் உதாரணமாக பட்டப்படிப்பு படித்து முடிஞ்ச பிறகு நாடகத்துறையில் பட்டப்படிப்பு பெற்றவங்களுக்கு வேலை இல்லை. எங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு வழியாக இருக்குது. இப்போ அதை தாண்டி எங்களுடைய கலைஞர்களை ஒரு ஊக்குவிக்கணுங்கிற ஒரு செயற்பாட்டாக இப்போ நாங்கள் அரங்காலய ஆற்றுகை குழு இயங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ அதுலேயே ஒரு கன்செப்டாக நடிப்பு சார்ந்த ஒரு பொருளை வெளிப்படுத்துறதுக்காக சினிமா பாசறை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் எங்களுக்கான பொருளாதார சூழல் காணாமல் இருக்குது. இப்போ சினிமாவில் எங்களை நாங்கள் அடையாளப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள தமிழ் சமூகங்களுக்குள்ளே கொண்டு வரோம். மற்றது இதன் மூலமாக இப்படி ஒரு ஆற்றுகை குழுவோடு இணைந்து செயற்படுறதுனால எதிர்காலத்தில் எங்களுடைய சகோதர மொழி பேசக்கூடிய சகோதர கலைஞர்களோடு நாங்கள் இணைந்து செயற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும்னு நம்புகிறோம். அந்த நம்பிக்கை தான் இன்னொரு பயணிச்சு கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான விஷயம். மிக நீண்ட நாள் இந்த நேரத்தை முதலீடு செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு விடயம். உங்களுடைய நேரத்தை பல்கலைக்கழகத்தில் முதலீடு தான் செய்திருக்கீங்க, ஆனால் அதுக்கான ஒரு பலன் கிடைக்காத போது நிச்சயமாகவே வருத்தம் தரும். அது இந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கே அந்த ஒரு கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்க வேண்டிய இடத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க தம்பி? இப்போ நான் தியேட்டர் தான், ஆக்டிங் தான். முதல் ட்ராமா ஸ்டார்ட் பண்ணுற நேரம் இருந்த தாட்ஸ் வந்து இப்போ இல்லை. இப்போ வந்து வேறு தாட்ஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் எங்களோட சிஸ்டமில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். நாங்கள் கண்ட பிரச்சனைகள், அதோட நிறைய விஷயங்கள். யூத் ட்ராமா ஃபெஸ்டிவல் மூலியமாக வந்து இப்போ எங்களோட நான் போயிட்டு பார்லிமெண்ட்டில் பேசலாது, ரோட்டில் பேசலாது, வேறு எங்கேயும் பேசினாலும் வந்து அவ்வளோ கேர் எடுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு எந்த வாய்ஸ் வந்து பில்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது, அது வந்து யூத் ஸ்டேட். ஸோ தியேட்டர் தான், ஃபுல் டைம் தியேட்டர் தான். ரிஷான் சொல்லும்போது நான் ஒரு விஷயத்தை நாங்கள் நிறைய பிரச்சனை பார்த்துருக்கோம், அதை வெளிப்படுத்தணும். என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? எங்களோட நாட்டில் எல்லாமே பிரச்சனை தான். எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. நாங்கள் டிரான்ஸ்போர்ட் எடுத்து அதில் பிரச்சனை இருக்குது, voting பண்ண அதில் பிரச்சனை இருக்குது, எல்லாத்துலேயும் கரப்ஷன் இருக்குது. இல்லைன்னு இல்லை, எங்களுக்கு நான் தெரியும். எங்களுக்கு இந்த நாள் நாங்கள் மார்னிங் 7:30 எழுமணுன்னா 1:30
வரைக்கும் ஒர்க் பண்ணி திருப்பி 6:30 வரைக்கும் ஒர்க் பண்ணி 10:30க்கு நாங்கள் தூங்குற வரைக்கும் எங்களுக்கு கரப்ஷன் இருக்குது. சுனாமிலேருந்து பாம் பிளாஸ்ட்லேருந்து வார்லேருந்து சிவில் வார்லேருந்து இது வரைக்கும் இதுக்கு கரப்ஷன் இருக்குது. நாங்கள் அதுக்காக என்ன செஞ்சோம் ஆஸ் அ சிட்டிசனாக என்ன பார்த்தா நிறைய பேர் அவங்களோட டியூட்டி செஞ்சது இல்லை. என்னோட டியூட்டி வந்து ஆர்டிஸ்ட், ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் என்னோட டியூட்டியில் வந்து அதுக்கு தேவையான எந்த பங்களிப்புக்கு என்ன செய்யணும்னு தான் நான் யோசிக்கிறேன். சரி நிஷாந்த், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு சில விஷயங்களை கடத்துறதுக்கு சரியான ஒரு மீடியமாக நான் பார்க்குறது நாடகத்துறையாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ஒரு தாக்கத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தலாம். இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்க? பாரபட்சம் இல்லாத ஒரு மனித சமூகத்தோடு வாழ்கிற ஒரு கலாச்சார கூட்டத்தை கட்டி எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. அந்த தேவை நிமித்தம் எங்களுக்கு என்னென்ன மக்களுக்கு தேவை, மக்கள்கிட்ட என்னென்ன பிழைகள் இருக்குது, நாங்கள் இதை புரிஞ்சுக்கொள்றதுல சிக்கல் இருக்குது, இந்த காலத்துக்கு தேவையான விஷயங்கள் என்ன இளம் தலைமுறைக்கு, அது சார்ந்த ஒரு ஊடாட்டத்தை ஒரு கருத்தாடல்களை இப்போ இருக்கிற இளம் சந்ததிகளுக்கு கடத்த வேண்டிய பொறுப்பு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களை தான் நாங்கள் கடத்தணும் என்று ஆசைப்படுறோம். டோட்டலாக எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி, சமயம், கலாச்சாரம், மற்றது எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அரசியல், எதுவாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற மானுட சமூகம் ஒரு விழிப்புணர்வு அடையணுங்கிறது தான் எங்களுக்கான ஒரு தோட்டாக இருக்குது. நிச்சயமாக இன்னொரு விஷயம் நிஷாந்த், நாங்கள் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் அதுக்கு சொன்ன பதிலை வச்சு தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். அண்மையில் வந்து 2 இயக்குநர்களை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம். அவர்களிடம் கேட்கப்பட்ட போது அவர்கள் அந்த வன்முறை சார்ந்த ஒரு குறுந்திரைப்படங்கள் தான் எடுத்திருந்தாங்க. அதை வந்து நான் இன்டர்வியூ கேட்காட்டியும் தனிப்பட்ட ரீதியாகவும் நாங்கள் கேட்டிருந்தோம், ஏன் நீங்கள் இந்த வன்முறையை அதிகமாக கையாளுறீங்க அதை ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி ஹீரோக்கள் வில்லனை ஹீரோவாக பார்க்கும் ஒரு கலாச்சாரம் உருவாக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரியான விஷயம்தான் அவர்களுடைய படைப்பில் இருந்தது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்குமா? ஒரு கடத்தல் தொழில் செய்யக்கூடிய ஒருத்தரை நாங்கள் ஒரு ஹீரோவாக பார்க்குறோன்னு வைங்களேன், அல்லது அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு தூய்மைப்படுத்தும் வகையிலான படைப்புகள் வெளியே வருது, அது ஒரு நாடக கலைஞராக உங்களுடைய பார்வை எப்படி அதை நீங்கள் பார்க்குறீங்க? அவங்க அப்படின்னா அது வந்து என்ன, அதுக்கான வரவேற்பு அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் அக்கா அதை தான் பார்க்குறாங்க. அக்கா என்ன பண்ணுறது, அதனால தான் நாங்கள் அதை அப்படி எடுக்கிறோம். ஏன்னா ஒரு அங்கீகாரத்தை பெறணும்னா ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க நான் யாருன்னு ஒரு அடையாளப்படுத்துறதுக்கான தேவையாக அவங்கக்கிட்ட அது இருக்குது, அது ஏக்கமாக இருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வந்து இப்போ இருக்கிற சமூகத்தில் இருக்கிற சாதாரணமான பிரச்சனை தான். இப்போ என்ன கள்ளத்தனமோ இல்லை வில்லத்தனமோ எதுவாக இருந்தாலும் சின்ன பிள்ளைகள்கிட்ட இப்போ நிறையவே ஊறி போயிருக்கு. இப்போ அதுதான் பிஸ்னஸ் மைண்டாக நாங்கள் பார்க்கும்பொழுது அதுதான் வெற்றியாக நாங்கள் யோசிக்கிறோம். அங்கே அதை காட்டினா தான், அந்த மாதிரி சீன் பை சீனாக காட்டினது தான் நாங்கள் வெற்றின்னு யோசிக்கிறோம். அதையும் தாண்டி அதில் இருக்கிற மறைமுகமான உண்மையான விஷயங்கள், பொய்யான விஷயங்களை அந்த சீனை காட்டி தான் நம்ம காட்டணுங்கிற தேவை இருந்தால் அதை காட்டி தானே ஆகணும். அதில் சமூகம் பார்க்கின்ற பார்வை பலவே இருக்கலாம். அது அப்படி காட்டக்கூடாது, அப்படி காட்டினது பிள்ளை, அதை ஆனால் இருக்கலாம். ஆனால் அதை காட்டினா தான் நம்ம சமூகம் புரிஞ்சிக்குதுன்னா என்ன செய்கிறது, காட்டி தான் ஆகணும். மற்றது அதையும் தாண்டி இப்போ இருக்கிற இயக்குனர்கள் இப்போ வித்தியாசமான ஊடாட்டத்தில் சமூகத்துக்கு வேறு விஷயங்களை கருத்துக்களை இப்போ கொண்டு போகிறதுக்காக பழகிட்டாங்க. இப்போ நிறைய விஷயங்கள், இப்போ நாடகமாக இருக்கட்டும், நாடகத்தில் கூட கட்டாயம் கொள்வது, வெட்டுறது, அந்த மாதிரியான இதுகளை வந்து நாங்கள் கொண்டு வரதில்லை. கூடுதலாக வன்மமான விஷயங்களை நாங்கள் கொண்டு வரதில்லை. அந்த வன்மத்தின் பின் இருக்கிற உண்மையை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அதுதான் இப்போ நிறைய சமூகத்துக்கு நாங்கள் கடத்திக்கிட்டு வரோம். நிறைய பழகிட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதிர்காலத்தில் என்னென்ன செய்ய ஐடியா இருக்குது? எதிர்கால திட்டம் எப்படி இருக்குது? நாடகம் தான். ஆனால் அதில் வந்து எதிர்காலத்தில் வந்து இப்போ நாங்கள் மிஸ் பண்ண, எங்களோட ஹிஸ்ட்ரியில் மிஸ் பண்ண, செய்ய தவறுன, பேச பயப்பட்ட விஷயங்கள் இருக்குது, மறைக்கப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடந்துக்கணும். என் ரிசர்ச் ஒன்று நடத்தி கொண்டிருக்குன்னா அதில் 2-3 ப்ரொஜெக்ட்ஸ் இருக்குது. 2012, 1996, 1983 நடந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதில் சார்காஸ்டிக் சிரிப்பு வர விஷயங்கள் நிறைய இருக்குது. எங்களோட பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் மக்கள் இடையில் நடந்த கான்வர்சேஷனில் வந்து சிரிப்பு வர விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது. நான் அதுங்களை ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கேன். அது ஒரு வேறு ப்ராடக்ட் ஒன்று. எதிர்காலத்தில் அதை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, உங்களுடைய எதிர்கால திட்டம்? எதிர்கால திட்டம்
எங்களுக்கான ஒரு நல்ல ஒரு கலைஞர்களுக்கான சிறந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் தான் எங்களுக்கு. அதுதான் நிறைய இப்போ இருக்கிறதுல பெருசாக தேவைப்படுது. எங்களை அடையாளப்படுத்தணும், கலைஞர்களுக்கு ஒரு வாழ்வியல் ரீதியான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஏதாவது ஒன்று கிடைக்கணும், சக்ஸஸ் கிடைக்கணும். அதுக்கு நாடகமாக தொழில்முறை கலைஞர்களை உருவாக்குறதுக்கு பாடுபட்டு இருக்கோம். இப்போ நாங்களே ஒரு தொழில்முறை கலைஞர்களாக தான் உருவாகிட்டு வரோம். அதே மாதிரி இனி வருகின்ற கலைஞர்களை, இனி இந்த நம்முடைய கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்குற கலைஞர்களை வந்து தொழில்முறையாக நாங்கள் வழிகாட்டுதலுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ திரைப்பாசறை அப்படின்னு சொல்லி எங்களில் சினிமா பாசறை ஆரம்பிச்சிருக்கோம். இப்போதைக்கு ஒரு 3-4 திரைப்படங்கள் எடுத்துட்டோம் குறுகிய காலகட்டத்தில். மலையகத்தில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் அவங்க வந்து A-level படித்து முடிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்களும் இப்போ கேம்பஸ் கேண்டராக போகிற பிள்ளைகளை எடுத்து இப்போ நாடகத்தில் நாங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சினிமாவிலையும் சரி. இது காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் காலம் போகக்குள்ள இன்னொரு பாதையில் அது கட்டாயம் நல்ல ஒரு கலைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பாதையை உருவாக்கும்னு நம்புகிறோம். மற்றது இந்த அரசு நாடக விழா, அந்த மற்றது இளைஞர்கள் சேவை மன்றம், அந்த நாடகங்கள் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உறவு முறையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தளம் அதுகள். இப்போ உண்மையை சொல்ல போனால் எனக்கு இவரை தெரியவே தெரியாது, ஆனால் இந்த களம் எங்களுக்கு இவரை தெரிய வச்சிருக்குது. அதாவது இளைஞர்கள் சேவை மன்றமாக இருக்கட்டும், இதுகள் இந்த என்ன சொல்கிறது, எங்களோட கலைஞர்களுக்கான ஒரு உறவுமுறை பாலத்தை எங்களுக்கு கட்டமைக்கக்கூடிய ஒரு சூழலை, தளத்தை இந்த இளைஞர்கள் சேவை மன்றம் ஆரம்பிச்சிருக்கு. இதில் நாங்கள் அடுத்த கட்ட நகர்வாக இவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். எங்களுக்குள்ள கலைஞர்களுக்குள்ள ஒரு பிளவு எப்பயுமே இருந்துடக்கூடாது. எங்களுக்குள்ள நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணும் பொழுது எங்களுக்கான அங்கீகாரம் பெரிய ஒரு சக்ஸஸை எதிர்காலத்தில் கொடுக்கும்னு நம்புகிறோம். அதை ஒர்க் பண்ணுவோம். நிச்சயமாக நாங்கள் ஆரம்பிக்கும் போது, இந்த கலைத்துறையில் ஆரம்பிக்கும் போது பிரதேசவாதம் இதெல்லாமே இந்த கலைத்துறைக்குள்ளே இருந்தது. ஏன் அவங்கள எடுக்கிறீங்க, அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு அவங்கள இங்கே கூட்டிகிட்டு வரீங்க, இப்படியான கேள்விகள் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தவர்கள் சாதனை படைத்தவர்களும் வருவார்கள், சாதிக்க துடிப்பவர்களும் வருவார்கள். பொதுவாக நாங்கள் புதன்கிழமை இந்த சாதிக்க துடிப்பவர்களுக்கான களமாக தான் இருக்கும். அவர்களை தான் நாங்கள் அறிமுகப்படுத்துவோம். அதே போல் சாதித்த பெரிய பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாம் வந்த ஒரு இடம், இந்திய கலைஞர்கள் வந்த இடத்துல தான் நீங்கள் 2 பேருமே இருக்கீங்க. இப்போ அந்த இதெல்லாம் மாறி கொஞ்சமாக இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி மெதுவாக ஸ்ட்ராங்காக உருவாகிட்டுருக்க ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஏன்னா இலங்கையில் தமிழ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. காலம் கடந்து இப்போ மெதுவாக நல்ல தரமான படைப்புகள் வந்துட்டுருக்கு. அது இளையவர்கள்ட்ட இருந்தும் வந்துட்டுருக்கு, நம்ம மூத்த கலைஞர்கள்ட்ட இருந்தும் வந்துட்டுருக்கு. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போ நீங்கள் வாங்கின விருதுகள் தொடர்பான காணொலி புகைப்படங்கள் இருக்குது, அதை பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தோணும் விஷயத்தை எங்களோட பகிர்ந்துக்கங்க. விசேட அதிதிகளின் கரங்களிலிருந்து விருதுகளை பெறுவதற்கு நாங்கள் அடுத்ததாக நாடக இணைய அம்சங்களுக்கு செல்ல காத்திருக்கின்ற வந்த வகையில் சிறந்த உதவி நடிகருக்கான விருதினை வழங்குவதற்கான நேரம் இது. அந்த வகையில் சிறந்த உதவி நடிகராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் யார்? மடையர் நாடகத்துக்காக பாஸ்கர கிருஷ்ணா. දමිළ මාධ්‍ය කෙටි නාට්‍යාංශය හොඳම සහාය නළුවා මඩ නාට්‍යයේ භාස්කර් ක්ලූෂන්. பாஸ்கர் கிருஷான் மடையர் நாடகத்தினை இயக்கியிருந்தார், நெறியாழ்கை செய்திருந்தார். அதே வகையிலே அந்த நாடகத்தின் உதவி நடிகராகவும் நடித்திருந்தார் என்று சிறந்த உதவி நடிகருக்கான விருதினையும் சுவீகரித்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் பாஸ்கர். சரி கிருஷான் சொல்லுங்கள். கிருஷான், இது எப்படி எந்த விருது, இது தொடர்பான விஷயங்கள் சொல்லுங்கள். இது வந்து இந்த கடைசியாக நான் செஞ்ச ஷார்ட் பிளே மடையர். இதுக்குள்ள இந்த நாடகத்தில் எனக்கு உதவி நடிகர் விருதும், ப்ரொடக்ஷன் 3rd place, பெஸ்ட் மேக்கப், பெஸ்ட் ஆக்டர் ஜூரி நிறைய அவார்ட் கிடைச்சிது. இது வந்து இந்த மடையர் ட்ராமா வந்து நான் முதல்ல சொன்னது மாதிரி எங்களோட சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை பற்றின தீசிஸ் ரிசர்ச். வவுனியாவில் இருக்கிற ஒரு கேர்ள்டு பேர் சொல்ல விரும்பலை, அவங்க வந்து கேம்பஸில் ட்ராப் அவுட் ஆனாங்க இந்த தீசிஸ் செஞ்சதுனால. இது வந்து எங்களோட சாதி பிரச்சனையை பற்றின ஒரு சாதி அடக்குமுறை இதை தாண்டின ஒரு விஷயம்.
காரைக்கால் விஷயம்னு சொல்லலாமா? சொல்லலாம். ஜஃப்னால காரைக்கால்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அங்கே சாதி மேல் சாதி கீழ் சாதின்னு இருக்குது. மேல் சாதி ஆக்கள் கீழ் சாதி ஆக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கிடைக்கிறதுக்கு விடுறாங்க இல்லை. காரணம் வந்து மேல் சாதி ஆக்கள் தான் கூடுதலான அதிகாரத்தில் இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு நல்லூர் கோயில் எடுப்போம். நல்லூர் கோயில் செஞ்சுருக்காங்க. செஞ்சு ஒரு நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் தான் வந்து கீழ் சாதி ஆக்கள் அதுகளுக்கு நுழைகிறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்கு. அது மாதிரி காரைக்காலில் வந்து கீழ் சாதி ஆக்களுக்கு அடிப்படை வசதி தான் கவர்மெண்டால் கிடைக்கிற அடிப்படை. ஒரு விஷயத்தை நாங்கள் நம்ம கிளாரிஃபை பண்ணிடுவோம். கீழ் சாதி மேல் சாதி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. மனிதர்கள் பார்க்கும் விதத்தில், அங்குள்ளவர்கள் பார்க்கும் விதத்தில் தான் அந்த விஷயம் இருக்குது. இங்கே ஜாதின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பேச வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறது ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது மக்கள்கிட்ட போய் சேரணும். ஆனால் இங்கே யார் கீழ் ஜாதி யார் மேல் ஜாதி அப்படின்ற ஒரு பிரிவு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. அதை நாங்கள் அதை அங்கீகரிக்க முடியாத ஒரு விஷயம். எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, அதனால நான் அதை யூஸ் பண்ணும். கீழ் சாதி மேல் சாதி அது தொடர்பான ஒரு நாட்டம். சரி, முடிக்க வேண்டிய தருவாய்க்குள்ளே வந்தனால நான் உங்கள்கிட்ட கேட்குறது, அடுத்து இந்த துறைக்குள்ளே வர இருக்கவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கும்? நம்பிக்கை தான் நான் நினைக்கிறேன். நம்பிக்கையோடு வாங்க. கட்டாயம் சக மனிதனை மதிக்கிறதுக்கான ஒரு சூழல் இந்த துறையில் இருக்குது. அது இருந்தாலே போதும், நல்ல சமூகம் ஒன்று உருவாகும். வாங்க, அவங்க வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு களத்தை ஏற்படுத்தி வைக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. இதுதான். சக மனிதரை மதிக்க முடியாவிட்டால் எதுவுமே இல்லை. வர கலைஞர்களையும் மதிப்போம். நீங்கள் சொல்லுங்கள், என்ன செய்ய போகிறீங்க? சொல்ல போகிறீங்க? எங்களோட ஃப்யூச்சர் ஆர்டிஸ்ட் வந்து எதையும் மறைக்காதீங்க, எதையும் அழுப்பாதீங்க. உங்களுக்கு எது தோணுதோ தியேட்டரில் உங்களோட ஃபார்மில் பேசுங்க. அந்த வார்த்தை எவ்வளோ சத்தமாக இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ மெதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுங்க. நிச்சயமாக மிக முக்கியமான ஒரு விடயம், பேசணும். சில விஷயங்களை நாங்கள் வெளிப்படையாக பேசும்போது தான் அதற்கான சில விஷயங்கள் நடக்கும். அது வகையில் கிருஷான் சொன்ன விஷயம் ஒரு உண்மையான விஷயம். ஆனால் அதை முழுமையாக நாங்கள் அவர்கிட்ட எடுக்க முடியலை, நேரம் போதாமையின் காரணமாக. இங்கே நிறைய வித்தியாசங்கள் நமக்குள்ளே இருக்குது. பிரதேசவாதமாக இருக்கலாம், இனவாதமாக இருக்கலாம், மதவாதமாக இருக்கலாம், இப்படி சாதி அடக்குமுறைகளாக இருக்கலாம், இப்படி நிறைய விஷயம் இருக்குது. அதை பேச வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. அதுவும் இளையவர்கள் பேசும்போது அது இன்னும் கொஞ்சம் சத்தமாக கேட்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் 2 பேருமே தரமான படைப்புகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். ரொம்ப நன்றி எங்களோடு இணைந்து கொண்டமைக்காக. இன்று எங்களோடு இணைந்திருந்தார்கள் நாடக கலைஞர்கள், இயக்குநர்கள் நிஷாந்த் மற்றும் கிருஷான் அவர்கள் எங்களோடு இணைந்திருந்தார்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வந்த அனைத்து அம்சங்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்ற நம்பிக்கையில் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். இன்று உங்களுக்காக சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கிய நமது தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும் நான் ரோஷன் காயத்ரி. நன்றி, வணக்கம்.